ஹலோ ஆல், ரொம்ப நாளாக என்கிட்ட எல்லோரும் கேட்டுட்டு இருந்த ஸ்ட்ரெயிட் பேண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 மீட்டர் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ இதில் 1.5 மீட்டர் தான் இருக்குது, நான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் ஆனால் 2 மீட்டர் ஆஃப் ஃபேப்ரிக் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான லென்த்தை வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ என்னோடய பேண்ட்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 36, அதாவது என்னோடதுன்னா என்னது கிடையாது, கஸ்டமருக்கு 36 சைஸை நான் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து என்ன ஹைட்டோ அதை மார்க் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் அதுலேருந்து 2 இன்ச் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா அந்த 2 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக். இப்போ பாட்டமில் நீங்கள் 36 மார்க் பண்ணும்போது கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் நீங்கள் கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ அந்த அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபேப்ரிக்கில் வாங்கும்போது உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற லென்த் இருக்கான்னு பார்த்து வாங்கும்போதே ஃபேப்ரிக் வாங்குங்க. சில பேண்ட்ஸில் வந்துட்டு இப்போலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா லோ ப்ரைஸில் கொடுக்கறதுல ஹைட் பத்த மாட்டேங்குது. ஸோ பார்த்து வாங்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல் ஹைட்லேருந்து 2 இன்ச்சு மைனஸ் பண்ணி வர ஹைட்டை நான் எடுக்கிறேன், மார்க் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து அதில் 2 இன்ச் மைனஸ் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். இதுதான் நம்மளோட பேண்ட்டோட அளவு. ஓகேவா? அதுக்கு மேலே சீவிங்க்கு 1/2 இன்ச் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஃபுல் ஹைட் மார்க் பண்ணுறேன், பாட்டமில் 1 இன்ச் கொடுக்குறேன், அண்ட் மேலே 2 இன்ச் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 இன்ச் சீவிங்க்கு கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேண்ட்டோடைய மெஷர்மெண்ட்டு, தேவையான கிளாத் நம்மளுக்கு. ஓகேவா? இப்படி தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். இப்போது நம்ம கஸ்டமருக்கு ஹிப்பு, அதாவது நீங்கள் பேண்ட் வந்து எந்த இடத்துல போடுவீங்களோ அந்த இடத்தோடைய ரவுண்டு மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 36. இதை நம்ம டிவைடட் பை 4 எடுக்கணும். இது வந்து நீங்கள் நாடாக வைக்க போகிறீங்க, அதாவது நாட் வைக்க போகிறீங்கன்னா இப்படி எடுக்கணும். நான் எலாஸ்டிக் வைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். ஏன்னா எலாஸ்டிக் வந்து உங்களுக்கு கேதர் ஆகும்போது கிளாத் வந்து எக்ஸஸாக தேவைப்படும். ஃபஸ்ட்டு நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக 36 டிவைடட் பை வெறும் 4 மட்டும் வச்சுட்டு பக்கத்தில் 1 இன்ச் வந்து சீவிங்க்கு கொடுக்குறேன். ஆனால் நான் இதில் எலாஸ்டிக் வைக்கிற கான்செப்ட் அப்போ யோசிக்கல. ஸோ ஆஃப்டர் நான் கட் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எலாஸ்டிக் வைக்கிறதா இருந்தால் ஒரு 3 இன்ச் ஆர் 4 இன்ச் எக்ஸஸாக கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கிராச்சோடைய லென்த் எடுக்க போகிறோம். ஸோ கிராச்சோடைய லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சீட்டோடைய ரவுண்டு இருக்கு இல்லையா, சீட்டு ரவுண்டு டிவைடட் பை 4 என்ன வருதோ அதை தான் நீங்கள் கிராச்சோடைய லென்த்து வைக்கணும். கிராச் அப்படின்னா நம்மளுக்கு நடுவில், அதாவது நம்மளுடைய 2 கால்களுக்கு நடுவில் ஒரு கோடு மாதிரி வரும் இல்லையா, அந்த லென்த்தை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா உங்களோட சீட், அதாவது உங்களோட பட்டு ரவுண்டை எடுத்து அது டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லென்த் வரும். அந்த லென்த்து வந்து நீங்கள் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோடு வந்து போட்டுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பிகினர்ஸ்க்குமே கரெக்டாக புரியும். இப்போது நான் எந்த லென்த் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கிராச்சோடைய லென்த் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சஸ் ஆர் சம்திங் வந்துச்சு. பட் கஸ்டமர் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து 12 வைங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நான் 1 இன்ச்சு இறக்கியிருப்பேன். பட் நீங்கள் எக்ஸாக்டாக என்ன வருதோ அதை வைங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கிராச்சோடைய லென்த்து கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் கிராச்சோடைய வித்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போது அதே சீட்டு ப்ளஸ் 10 டிவைடட் பை 4 இதுதான் கிராச்சோடைய வித்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சீட்டு ப்ளஸ் 10 டிவைடட் பை 4 என்ன வருதோ அதை நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே நம்மளுக்கு தனித்தனி ஃபார்முலாஸ் இருக்குது. எல்லா ஃபார்முலாஸையுமே நான் வந்துட்டு சொல்ல முடியாது. இது ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டுக்கான ஃபார்முலா. இதே பேண்ட்டை நீங்கள் வேறு மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வேறு ஃபார்முலா மாறும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு டீட்டெயில்டாக வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கஸ்டமர் என்கிட்ட 1 இன்ச் கீழே வந்து எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் வந்துட்டு கீழே வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரே ஒரு இன்ச் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து எக்ஸாக்டாக வச்சாலே போதும். எனக்கு கஸ்டமர் கேட்டாங்க, அதனால நான் அதை வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல ஜே மாதிரி நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த ஜே, அந்த கிராச் வந்து இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு பேண்ட்டுக்கு வைக்கணும். ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த நம்ம வித்து எடுத்தோம் இல்லையா, அதுலேருந்து நான் சென்டர் கண்டுபிடிக்கிறேன். அங்கேருந்து சென்டர் கண்டுபிடிச்சிட்டு மேலேருந்து பாட்டம் வரைக்குமே அந்த சென்டரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டே போகணும். பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்ட்ரைட் கட் அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போது நான் வந்து சென்டர் எடுத்துட்டேன்னா இந்த சென்டர்லேருந்து ஆங்கிள் லென்த்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போது என்னோடய கஸ்டமருடைய ஆங்கிள் லென்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 12 இன்ச்சஸ், அதாவது காலோடைய ரவுண்டு கீழே இருக்கு இல்லையா, நம்ம காலோடைய ஆங்கிள் லென்த் வந்து எனக்கு வந்து
12 inches வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. நான் அந்த 12 inches டிவைடட் பை 4 போடுறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து இது 4 பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டு நம்ம 4 பீசஸாக தான் கட் பண்ணுவோம். அப்படி 4ஆக நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 3 or 3.5 அந்த மாதிரி வரும். அந்த 3.5 இப்போ பாட்டமில் நீங்கள் வந்து 2ஆக பிரித்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு 2 எட்ஜஸில் இருந்தும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இப்படி தான் ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டுக்கு மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தை ஏரியா வந்து முடிஞ்சால் கஸ்டமருக்கு எடுத்துகிட்டு ஒன்ஸ் நீங்கள் அளந்து பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. இல்லை உங்களுக்கு சைஸ் டிஃபர் ஆகுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கிளாத் கொடுத்து இப்போவே நீங்கள் செக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் கட் பண்ணும்போது இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம மேலே வந்துட்டு சீட்டு டிவைடட் பை 4 போட்டு, அதாவது ஹிப்பு டிவைடட் பை 4 போட்டு மேலே வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல உங்களுடைய பட்டு, அதாவது நம்மளுடைய பட்டெக்ஸ் வந்து உள்ளே போகிற அளவுக்கு கிளாத் வந்து ஃப்ரீயாக இருக்கான்னு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் யோசிச்சுக்கோங்க. பிகாஸ் நான் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தப்பை நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கீழே அந்த கிராச் ஏரியா இருக்குது இல்லையா, அந்த கிராச் ஏரியாவுக்கு மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, 36ன்னு எழுதியிருக்கேன் இல்லையா, இப்போ நான் கை வைக்கிறேன் இல்லையா, அந்த இடம் கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய பட்டு, அதாவது பட்டு சீட்டு வந்து உங்களுக்கு 44 இருக்குது அப்படின்னா அந்த 44 டிவைடட் பை 4 போட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்து எக்ஸாக்டாக இல்லாமல் அது கூட வந்து ஒரு 2 inches or 3 inches ஆட் பண்ணி லூஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணால் தான் உங்களுக்கு உள்ளே இறங்கும். ஸோ இல்லை ஹிப்பு மட்டும் கரெக்டாக இருந்துச்சு, பட்டு ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்துட்டு டைட்டாக இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப ரீகன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். என்னடா பட்டெக்ஸ்லாம் சொல்கிறாங்களேன்னு ரொம்ப இதுவாக நினைக்காதீங்க. பிகாஸ் புரியணும் நம்மளுக்கு. ஓகேவா? கஸ்டமர்ஸ்க்கு நம்மளுக்கு நான் உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு சொல்லும்போது புரியணுன்றதுக்காக தான் இந்த வேர்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர் நான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 inches வந்து லென்த்தில், அதாவது 4 inches வந்து லென்த்து, வித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேண்ட் சைஸ் வந்து, என்னுடைய பேண்ட்டோடைய ஹிப்பு சைஸ் வந்து 36னா நான் ஒரு 40ஆக எடுத்துக்கிறேன். ஓகேவா? எக்ஸஸாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் வந்துட்டு எலாஸ்டிக் கொடுத்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ எப்பயுமே வந்துட்டு எலாஸ்டிக் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹிப்பு சைஸை விட இந்த பட்டி நீங்கள் எடுக்கும்போது நிறைய எடுங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் எடுக்கணும் அவ்வளோ தான் எடுக்கணும்னு இல்லை. நீங்கள் எவ்வளோ ஒரு பேண்ட்டுடைய ஹிப்போடைய சைஸை விட ஒரு 4 inches எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம கேதர் பண்ணி அந்த எலாஸ்டிக் வந்து சுருங்கி போயிடும் இல்லையா, ஸோ அப்போ உங்களுக்கு தெரியாது எவ்வளோ ஃபேப்ரிக் எடுத்தாலும். இப்போ நம்ம 4 பீசஸாக கட் பண்ணிட்டோம் இல்லையா, அதில் 2 பீஸ் எடுத்து நான் இந்த மாதிரி ஜேவை முதல்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். எந்த பேண்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஜே தான் ஜாயின் பண்ணணும். ஸோ ஜே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது 2 பீஸாக மாறிடும். இல்லைனா நீங்கள் 4 பீஸை வச்சுட்டு போராட வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். என்னோடய மிஷின் கொஞ்சம் ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நான் 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். 2 ஸ்டிச்சஸ் போடுறதுமே பெட்டர் தான் எப்படி இருந்தாலும், எந்த மிஷினில் இருந்தாலும், ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் ஒரு பேண்ட்டில் போட்டதை இப்போ இன்னொரு பேண்ட்லேயுமே வந்து ஜே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்டிச்சிங் வீடியோஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரியுதா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும், இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுவேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடில் இருக்க ஜே இருக்கு இல்லையா, அதையும் வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 சைடில் வந்து கிடைக்கும். 4 பீஸாக இருந்தது, இப்போ 2 பீஸாக வந்து கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டு ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒரு சைடு வந்து இந்த மாதிரி வந்துருச்சு, இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போது ரைட் சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக் மேலே மறுபடியும் ஒரு ரைட் சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக்கை நான் போட போகிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது இந்த மாதிரி 2த்தையும் சேர்த்து வச்சு சைடு வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சென்டரில் ஜாயின் பண்ணோம், இப்போது சைடில் வந்து இந்த பேண்ட் அப்படியே வந்து ஜாயின் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ 2 சைடுமே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு ஒரு பேண்ட் லுக்கு உங்களுக்கு வந்துடும். பேண்ட்டை வந்து நம்ம வந்துட்டு பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில். இந்த 2 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா ஒரு பேண்ட்டுக்கான ஷேப்பை வந்து நீங்கள் பார்க்கலாம். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஷேப்பெல்லாம் பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும். நம்ம பேண்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டாப்லேருந்து கீழே ஸ்டிச்சஸ் போட்டு வந்தேன்னா இப்போ பாட்டம்லேருந்து மேலே ஸ்டிச்சஸ் போட்டு வரேன். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஈவனாக இருக்கணும். அப்படி ஈவனாக வரணும் அப்படின்னா நீங்கள் கட்டிங்கில் தான் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாட்டமில் நான் இந்த மாதிரி 1 inches வந்து மடித்து தைக்கிறதுக்கு கொடுத்தேன் இல்லையா, அந்த 1 inch நான் மடித்து தைச்சிக்கிறேன். பாட்டமில் நீங்கள் 1 inch மடித்து தைக்க கொடுத்தீங்கன்னா அந்த 1 inchல தான் நீங்கள் மடித்து தைக்கணும். இல்லை நீங்கள் 2 inchல மடித்து தைக்க கொடுத்தீங்கன்னா 2 inchல தான் கொடுக்கணும். 2 inchல கொடுத்துட்டு 1 inch மட்டும் மடித்து தைச்சிங்க அப்படின்னா பேண்ட்டோட லென்த் அதிகமாகிடும்.
ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அர்கட் எந்த இடத்துல நீங்கள் வந்து கட் பண்ணீங்க அப்படின்றத மார்க் பண்ணுறது, அர்கட் பண்ண சொல்கிறது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் வந்து நம்ம கட் பண்ணும்போதே எக்ஸஸாக வந்து 1.5 இன்ச்சஸ் நான் எக்ஸஸாக கொடுத்தேன். ஸோ அந்த 1.5 இன்ச்சஸை வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த 1.5 இன்ச்சஸ் அப்படியே நான் வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிட்டால் பேண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் எக்ஸஸாக எப்பயுமே வந்துட்டு ஃபேப்ரிக் கொடுக்குறது ரொம்ப நல்லது. சில பேர் சொல்லி தருவாங்க, எனக்கும் சொல்லி கொடுத்தவங்களே ஃபேப்ரிக் விடாதீங்கன்னு தான் சொன்னாங்க. பட் என்னுடைய ஓன் சஜஷன் மட்டும் இல்லை, இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு ஸ்டிச்சஸ் பிரிஞ்சாலோ இல்லை நீங்கள் பேண்ட்டெல்லாம் வந்து எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. டக்குன்னு பேண்ட் கிழிஞ்சிருச்சுனாலோ தையல் விட்டுருச்சுனாலோ பக்கத்தில் நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு எப்பயுமே கிளாத் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அதனால் எப்பயுமே ஒரு 1.5 இன்ச்சஸ் அதுக்கு மேலே வேண்டாம், மேக்ஸிமம் போனால் 2 இன்ச்சஸ் வந்து ஃபேப்ரிக் விடுங்க. இப்போது வந்து ஆல்மோஸ்ட் பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பேண்ட்டு. உங்களுக்கு க்ராச் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் க்ராச்சை வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து ஒரு பெஸ்ட்டு விஷயந்தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பட்டி இருக்கு இல்லையா, அந்த பட்டியை ஏதாவது ஒரு சைடு ஆஃப் தி சென்டரில் ஒரு 1/2 இன்ச் முன்னாடி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் மட்டும் துணி நான் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க இடத்துலேருந்து ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் நான் ஸ்டிச் போடலை, அப்படியே விட்டுறேன். நெக்ஸ்ட்டு அந்த 1/2 இன்ச் தாண்டி இந்த மாதிரி ரைட் சைட் ஃபேப்ரிக்கை வச்சு ஸ்டிச்சஸ் வந்து ரவுண்ட் ஃபுல்லாகவே போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பேண்ட்டையும் சரி மேலே இருக்க டாப்பையும் சரி இழுக்கக்கூடாது. அப்படி இழுத்தீங்க அப்படின்னா திருப்பி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு சுருக்கமாக வரும். நிறைய பேருக்கு இந்த மிஸ்டேக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கான ஒரே ரீசன், நீங்கள் இழுத்து ஃபேப்ரிக்கை வந்து அன்ஈவன் ஆக்கிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி அன்ஈவன் ஆக்கும்போது திருப்பி ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் வருது, பார்க்கறதுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பொறுமையாக 2 ஃபேப்ரிக்கும் 1/2 இன்ச்னா 1/2 இன்ச்சஸில் தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடணும். அந்த ஒரு இடத்துல 1/2 இன்ச் போடுறது, ஒரு இடத்துல 1 இன்ச்சில் வச்சு ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா அதுவுமே அன்ஈவன் ஆகி ரொம்ப சுருக்கமாக உங்களுடைய கிளாத்தை வந்து இது பண்ணும். ஸோ இப்போ லாஸ்ட் எட்ஜ்லேயுமே நான் ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுறேன். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் நம்ம ஜாயின் பண்ணும்போது விட்டோமா, அதேமாரி லாஸ்ட் 1/2 இன்ச்சையுமே நான் ஜாயின் பண்ணும்போது விட்டுறேன். இப்போ அந்த 2 1/2 இன்ச்சையும் சேர்த்து நீட்டில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 1/2 இன்ச்சையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சஸ் இது போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். அண்ட் அந்த லாக் ஆன இடத்துல கீழே மட்டும் கொஞ்சம் ஹோல் இருக்கும், கேப் இருக்கும், அதையுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து 1/2 இன்ச் மடித்து அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக மடிக்கிறேன். அப்போ 1/2 இன்ச் நீங்கள் ஸ்டார்டிங்கில் 1/2 இன்ச் மடிச்சிங்க அப்படின்னா எண்டு வரைக்கும் 1/2 இன்ச் தான் மடிக்கணும். அண்டு லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணாமல் ஒரு கேப் விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கேப் விடுங்க. ஸோ இப்போ நான் எலாஸ்டிக் எடுக்கிறேன். எலாஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 36 இருக்குது. இப்போ ஹிப்பு 36 இருக்குன்னா நான் ஒரு 32 தான் எடுப்பேன், ஆர் 33 எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 34லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகிடும். நான் இப்போ ஒரு 32 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். இந்த 32 இன்ச்சஸ் அப்படின்றது எக்ஸாக்ட், அதனால் நான் ஒரு 33 எடுத்துக்கிறேன். அந்த 1 இன்ச் வந்து நம்மளுக்கு சீம் அலவன்ஸில் போயிடும். ஸோ அதனால் 32 வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 36 ஹிப்புக்கு 32 வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அப்போ நான் எவ்வளோ மைனஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இப்போ 4 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக்கில் நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரிப்பு கொடுக்கும். ஸோ நான் பேண்ட்டில் ஒரு இடத்துல வந்து ஹோல் கொஞ்சோண்டு ஸ்டிச் பண்ணாமல் விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வழியாக ஒரு சேஃப்டி பின்னை வந்து நான் வந்துட்டு எலாஸ்டிக்கில் லாக் பண்ணி அதை இந்த மாதிரி நம்ம நாடா கோக்குற மாதிரி கோத்துட்டே வரேன். நீங்கள் உள்ளே விட பேக் சைடில் வந்து உங்களுக்கு வந்து கேதர் ஆகி ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி குட்டியாக நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் வழியாக நீங்கள் எடுக்கும்போது பேக்கில் இருக்க எலாஸ்டிக் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா நல்லா உள்ளார இழுத்து எலாபரேட் பண்ணி இந்த எலாஸ்டிக்கை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பேண்ட்டோட எலாஸ்டிக் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக இழுத்து 2 எலாஸ்டிக்கையும் சேர்த்து வச்சு ஷேப்பில் நான் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போடுறேன். இப்போது 2 எலாஸ்டிக்கையும் நான் எடுத்துட்டேன்னா இப்போ நான் நல்லா வந்து இழுக்கிறேன், 2 சைடும் நல்லா இழுத்து ஸ்ட்ரெச்சபிள் ஆக்குறேன். எலாஸ்டிக்கை ஸ்ட்ரெச்சபிள் ஆக்கிட்டு 2 எலாஸ்டிக்கையும் ஜாயின் பண்ணி ஷேப்பில் இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். அதாவது எந்த ஷேப்பில் போடுறேன்னு நல்லா பாருங்கள். ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா அது வந்து பிச்சுட்டு வந்துடும். ஸோ அதனால தான் எலாஸ்டிக்கை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஷேப்பில் போடுறேன்னா, அப்புறம் இந்த மாதிரி சைடில் ஒரு இது, அப்புறம் இந்த மாதிரி ஒன்று, அப்புறம் இந்த சைடில் ஒன்று. ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எலாஸ்டிக் அவ்வளோ சீக்கிரம் பிச்சுக்காது. ஸோ ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எலாஸ்டிக் பிச்சுக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு கேப் விட்டோம் இல்லையா, அந்த கேப்பை மட்டும் க்ளோஸ் பண்ணி
இந்த மாதிரி எட்ஜஸில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா, அவ்வளோதான், பேண்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எலாஸ்டிக்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா இழுத்து விட்டு ஸ்டிச்சஸ் நல்லா இழுத்து பாருங்கள். எல்லா இடத்துலையும் காமனாக அந்த கேதரிங் வர மாதிரி நல்லா இழுத்து விட்டுட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேண்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து எல்லா இடத்துலையுமே வந்து ஈவனாக இருக்க மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ட்ரிக்கு, ஈஸியான பேண்ட் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுலேயே இருக்கிறதுலே ஈஸியானது. பட்டு சைஸ் மட்டும் உங்களுக்கு ஒன்ஸ் மெஷர் பண்ணி நீங்கள் பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைட் ஆகிடும். ஓகேவா, ஸோ உங்களோட பட் வந்து 44னா அந்த 44 கூட 10 வந்து ஆட் பண்ணி டிவைடட் பை 4, இதுதான் வந்து கிராச்சோடைய வித்து கண்டுபிடிக்கிற மெஷர்மெண்ட்டு. இதை நல்லா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட் வச்சு நிறைய பேண்ட் வந்து டைட்டாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபைனலி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா சிகரெட் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெயிட் கட்டுன்னு சொல்லுவாங்க.